இது ஃபேக்ட்ரியில் வர டிஃபால்ட் பேரிங். இப்போ உள்ளே போட்டு காட்டுறோம் பாருங்கள். இதுலேயும் ஒரு லீடு இருக்குது. அதை கரெக்டாக அடிக்கிறக்காக தான் வச்சுருக்காங்க ஐடியாவோட. ஆனால் லீடை தாண்டி உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போது இது அந்த ப்ளே உள்ளே ஆடுதில்ல, இதை கண்டிப்பாக அடிக்க முடியாது. வேணா ஃப்ரேமை தான் மாற்ற முடியும். அது ஆகிற காரியம் இல்லை. இப்போது இதில் நான் காட்டுற பேரிங் GT 650 ஃபோர்க்கில் மேலேயும் கீழேயும் வர டேப்பர் பேரிங். கரெக்டாக 52 mm இருக்குது. இதில் அடிஷ்னல் தகவல் என்னென்னா, ஹிமாலயன் மோட்டார் சைக்கிள்லையும் இதே பேரிங் தான் ஃபோர்க்கில் வருது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா 52.1 கூடுதலாக்கியிருக்கோம். அதாவது 52 ஒரிஜினல் சைஸு 0.1 ப்ளஸ் ஆகிருக்கு. டோட்டலாக 0.1 வந்து ஃப்ரேமில் வந்து ஓவர் சைஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம், ஃப்ரேம் வந்து லூஸ் ஆகிருச்சு உள்ள. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். அது எப்படி இந்த பேரிங் கோடில் 0.1 அதிகம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆகவே தான் என்ன பண்ணோம்னா, இது வந்து லீடில் என்ட்ரு ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டைட் போகுது பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம அடிக்கணும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த லீடில் என்ட்ரானாலும் இதுக்கு மேலே போகாது, இன்னும் டைட் ஃபிட்டாக போகும். நம்ம ரெண்டையும் கம்பேரிசன் அழுதுற போகல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பர்ஃபெக்டாக இறங்குது பாருங்கள். ஏன்னா ஃப்ரேமில் லீட் இருக்குது, ஸ்கொயர் அவுட் இல்லாமல் கரெக்டாக இறங்குது. அதான் அந்த 0.1 லூஸ். இதில் ப்ராப்பர் சீட்டிங்காக இருக்கா, கேப்பே இல்லாமல் கிளியராக உட்காந்துருக்குல்ல எட்ஜில், அதுதான் இதில் முக்கியம். டேர்ன் பண்ணி மற்ற விஷயங்கள் இது வராது. கிரைண்ட் பண்ணால் தான் அந்த 0 சீட்டிங் உட்காரணும் அப்படிங்கிறது தான். இந்த விரலில் நான் காட்டுற பகுதியை கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. இதுக்கு மேலே வர இந்த டஸ்ட் ஆயில் செல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. இந்த ரப்பர் போய் இதில் மெர்ஜ் ஆகிடுது. ஆகவே இந்த பேரிங்க்கு மேலே ஒரு ஸ்டீல் வாஷர் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரப்பர் வாஷரை போட்டு டைட் பண்ணிங்கன்னா மெர்ஜ் ஆகாது, ஸ்டேரிங் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது அவ்வளோதான். இப்போ டீஸ்டம் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு தெரியும். அதை தூக்கி அப்படியே மெர்ஜ் பண்ணிட வேண்டியதான், வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதுவரையிலும் பார்த்தது ஃப்ரேமில் பேரிங் கோன் டீஸ்டமில் உட்கார இடத்துல லூஸ் ஆனால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்தான். இந்த பேரிங் கோனை எப்படி இன்க்ரீஸ் பண்ண அப்படிங்கிறத நீங்கள் வரப்போகிற அடுத்த வீடியோன்னு சொல்கிறேன். எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக தான் இந்த இதை திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கிட்ட வேலை செஞ்ச என்னுடைய மாணவர்கள் உட்பட உங்களுடைய பல வேலைகளுக்கு நடுவில் இந்த ஷார்ட் வீடியோ பார்த்து ஞாபகம் வச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். முயற்சி பண்ணுறேன். அது உங்களுடைய வரவேற்பை பொறுத்தது தான்.